ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரவா தோசை தான் செய்ய போகிறேன். அரை டம்ளர் ரவா தான் எடுத்துருக்குறேன். வச்ச ரவா தான், கடையில் தான் வாங்கினேன். பொதுவாக எல்லாருமே கடையில் தான் வாங்குவாங்க. எல்லாமே இதுக்கு அரிசி மாவு அரை, அப்புறம் மைதா மாவு தான் போடுவாங்க. நான் என்கிட்ட மைதா இல்லை, கோதுமை மாவு தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே அரை அரை தான் எடுத்துருக்குறேன். ரவா தோசைனாலே மொறு மொறுன்னு வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு மொறு மொறுன்னுலாம் வரல. சாப்பிட்டா இருந்துச்சுன்னா கோதுமை மாவு அதிகமாக போட்டேன். 1/4 டம்ளர் கோதுமை மாவு போடுங்க, அப்படின்னா தான் மொறு மொறுன்னு வரும். ரவா நல்லா ஊறணும். அதனால் தண்ணி ஊற்றி எல்லா 3 மாவையும் ஒன்றா கலந்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் மல்லித்தழை, வெங்காயம் போடுங்க. ஏன்னா தோசை கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் கேரட்டு, சீரகம் இதெல்லாம் போடுங்க. நான் போட மறந்துட்டேன். அதெல்லாம் போட்டால் எங்கிட்ட பிடிச்சி நிறைய டைமில் வேண்டான்னு சொல்லி திங்காமல் போயிடும். அதனால் நான் அளவாக அந்த 2 மட்டும்தான் போட்டேன். உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், எங்கள் வீட்டில் அடுப்பு வேறு கொஞ்சம் கோளாறு பண்ணுது. அதனால் எனக்கு